ஸ்ரீபெரும்புத்தூர் அந்த ஏடிஎம் கொள்ளையை தொடர்ந்து இப்போ மறுபடியும் திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டியில் 12 லட்சம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. கும்மிடிப்பூண்டியில் இருக்கக்கூடிய ஏடிஎம்மில் ஒரு தனியார் வங்கியினுடைய இந்த ஏடிஎம்ல இருந்து ஏடிஎம் இயந்திரங்களை உடைச்சு கொள்ளை முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்க. இதில் கிட்டத்தட்ட எவ்வளவு பணம் வரைக்கும் நம்ம காணாமல் போயிருக்கிறது அப்படிங்கிறதைய பார்க்குறோம். 12 லட்சம் ரூபாய் வரைக்கும் இந்த பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு முக்கிய தகவலையும் பார்க்குறோம். விவரங்களோட செய்தியாளர் சசிதரனும் இணைந்திருக்கிறார், கேட்கலாம். சசிதரன், இப்போ இதற்கு முன்னாடி ஒரு கொள்ளை சம்பவம் நடக்கும்போது அதில் வடமாநிலத்தவர்கள் ஈடுபட்டாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த கொள்ளை சம்பவம் பற்றி என்ன தகவல் வெளியாகிருக்கு, என்ன சூழல், மேலும் தகவல்களை நீங்கள் சொல்லலாம். கும்மிடிப்பூண்டியில் நள்ளிரவில் அடுத்தடுத்து 2 ஏடிஎம் இயந்திரங்களை உடைத்து மர்ம ஆசாமிகள் ஏடிஎம் இருந்து 12 லட்சம் பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்க சம்பவம் பெரும் பரபரப்பை எடுத்திருக்கிறது. ஏற்கனவே ஸ்ரீபெரும்புத்தூரில் நடைபெற்றது வடமாநில கொள்ளையர்கள் என போலீசார் யூகித்திருக்கக்கூடிய நிலையில இந்த சம்பவமும் புறவழிச்சாலையில், அதாவது லாரிகள் பயணிக்கக்கூடிய புறவழிச்சாலையில் அருகே இருக்கக்கூடிய ஏடிஎம்கள் தான் இது நடந்திருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி புறவழிச்சாலையில் தொடர்ந்து அடுத்தடுத்து ஒரு 3 ஏடிஎம் மையங்கள் இருக்கிறது. இதில் 2 ஏடிஎம் மையங்களில் தான் இந்த நள்ளிரவில் மர்ம கும்பல் ஏடிஎம் மையத்தில் நுழைந்து அதன் கண்காணிப்பு கேமராக்கள், அதாவது சிசிடிவி கேமராக்கள்ல பெயிண்ட் ஸ்ப்ரே அடித்திருக்கிறார்கள். அதன் பின்னர் கேஸ் கட்டர் வைத்து ஆக்சிஸ் ஏடிஎம் உடைத்து அதிலிருந்து ரொக்கப்பணம் 12 லட்சத்தை கொள்ளையடித்திருக்கிறார்கள். அருகில் இருக்கக்கூடிய இந்தியன் ஓவர்சீஸ் ஏடிஎம் உடைக்க முயன்று அது பறத்தராததால் அங்கிருந்து தப்பியிருக்கிறார்கள். இந்த புறவழிச்சாலை இருபுறமும் போலீஸ் எப்பவும் வாகனம், ஹைவே பேட்ரோல் என்று சொல்லக்கூடிய வாகனங்கள் இது இருந்து கொண்டேதான் இருக்கும். ரைட், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சசிதரன். கும்மிடிப்பூண்டியில் 2 ஏடிஎம் இயந்திரங்களை உடைத்து கொள்ளை முயற்சி அரங்கேறி இருக்கிறது. இதில் 12 லட்சம் ரூபாய் பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.